சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கும் நிலையில அரசியல் கட்சிகள் ரொம்ப தீவிரமான தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு தொகுதி மக்களையும் நேர்ல சந்திச்சு இப்பவே ஓயாம வாக்கு சேகரிக்க தொடங்கி இருக்காங்க. இந்த நிலையில சட்டமன்ற தேர்தல்ல யாரு ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு இந்தியா டுடே மற்றும் சி வோட்டர்ஸ் ஆகிய 2 நிறுவனங்களும் சேர்ந்து கருத்து கணிப்பு ஒன்ன நடத்தி இருக்காங்க. பொதுவாகவே கருத்து கணிப்புன்னு நாம பார்த்தோம்னா ஒன்னு தேர்தல் நடக்க போற ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இல்லனா ஒரு சில நாட்களுக்கு பின்னாடி நடத்தப்படுறதுதான் வழக்கம். ஆனா இந்தியா டுடே மற்றும் சி வோட்டர்ஸ் மாநிலங்கள் வாரியா ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள்ல மூட் ஆஃப் தி நேஷன்ங்கிற கருத்து கணிப்பு வெளியிடுறது வழக்கம். அந்த வகையில தான் தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துல அடுத்ததா யாரு உட்காருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. அந்த வகையில பார்க்கும் போது இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா கூட 45% வாக்குகளுடன் திமுக கூட்டணி கிளீன் ஸ்வீப் பண்ணுன்னு கணிப்பு வெளியாகி இருக்கு. திமுகவை தொடர்ந்து 33% வாக்குகளுடன் அதிமுக கூட்டணி 2வது இடத்தை பிடிக்கலாம்னு, தாவேக 15% வாக்குகள் பெற்று 3வது இடம் பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு கணிப்புகள் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. தமிழ்நாடு அரசியல்ல புதுசா களமிறங்கி இருக்கும் விஜய் தலைமையிலான தாவேக சமீபத்துல ஒரு ரகசிய கருத்து கணிப்பு நடத்தியதாகவும் அதுல 30% வாக்குகள் வரை தாவேகவுக்கு கிடைக்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் கசிஞ்சுது. ஆனா பல்வேறு அரசியல் கணிப்புகளின்படி தாவேகவுக்கு வரப்போற தேர்தல்ல 15ல இருந்து 20% வரை வாக்குகள் பெற வாய்ப்புள்ளதா சொல்லப்படுது. அதே மாதிரி விஜயோட இந்த அரசியல் வருகை பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் மேல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறதுனால தாவேகவுக்கு வரப்போகும் வாக்குகள் திமுக மற்றும் அதிமுகவோட வாக்கு வங்கியில கணிசமான சரிவை ஏற்படுத்தணும் தான் சொல்லப்படுது. என்னதான் திமுகவோட கூட்டணி ரொம்பவே வலுவா இருந்தாலும் தாவேக 3வது பெரிய சக்தியா உருவெடுத்து தேர்தல் முடிவுகள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.